அனைவருக்கும் இன்னைக்கு மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, 11th செகண்ட் இயர்ல இயற்கை வேளாண்மை. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் என்ன இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே, இது படிச்சாலே ஓரளவு கொஷின்ஸ் வந்து நம்ம கவர் ஆயிடும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா பாரதியார். இந்த 2 பாயிண்ட் வந்து நமக்கு இந்த லெசன்ல தெரியணும். ஓகேங்களா? உழவு உலகிற்கு அச்சாணினா வள்ளுவர், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னா பாரதியார். அப்படியே வந்து இந்த பேஜ்ல எதுவும் இருக்காது, சும்மா அப்படியே கதை மாதிரி. இந்த லெசன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பனைமரம் பத்தி இயற்கை ஓரியன்டாக தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, பனைமரம்ன்றது ஏழைகளோட கற்பக விருட்சி அப்படின்றது நமக்கு தெரியணும். இது வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். ஏழைகளின் கற்பக விருட்சம் எது அப்படின்னு கேட்டால் பனைமரம் அப்படின்றது நமக்கு இங்கே வந்து தெரியணும். ஓகேங்களா? அப்புறம் காமனாக வந்து நம்மளுக்கு இந்த மதிப்பு கூட்டு பொருள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏதோ ஒரு பொருளை வந்து இது கிடைக்கிறத வந்து அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணுறது தான் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள். அப்போ பனை மரத்துலேருந்து இங்கே என்ன மதிப்பூட்டு பொருட்கள் அப்படின்னா நமக்கு தெரியும். காமனாக கருப்பட்டி, பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்றது. இங்கே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரியணும் அப்படின்னா, மாசுனோ புகோக்கோ அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1978 ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற புக்கை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எழுதியிருப்பார். ஓகேங்களா? யார் அப்படின்னா, இதோட கண்டினியூட்டி இங்கே இருந்திருக்கும். அந்த நூலை வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்ற நூலை எழுதியவர் அப்படின்னா யார் அப்படின்னா மாசனாஃபு புகக்கோ அப்படின்றவர். கூடவே வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வேளாண்மைக்கு வந்து 5 வேளாண்மை மந்திரங்களை வந்து இவர் சொல்லியிருப்பார். இது வந்து ரிப்பீட்டட் குரூப் 2 கொஷின்ஸ் இது. இப்போ ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னா வந்து எந்த வருஷம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். 1978. அது யார் எழுதினது அப்படின்னா மாசனா புக்ஃபோ எழுதியிருக்காரு. கூடவே என்ன பண்ணியிருக்காரு, 5 வேளாண்மை மந்திரங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. அப்படின்ற அந்த 2 பாயிண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அடுத்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, இயற்கை வந்து அனைத்தையும் வாரி வழங்கும் ஒரு தாய். ஆனால் அது என்ன பண்ணிடும், மென்மையானது. ஸோ சீக்கிரமாக என்ன பண்ணிடும் அப்படின்னா சிதைந்து விடும் அப்படின்ற அந்த கான்செப்டெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. இதன் மூலயமா அந்த பூமி மூலயமா மனித தேவைகளை நல்ல முறையில் வந்து நிறைவு செய்யும் நம்மளோட இந்த இயற்கை அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை வந்து ஓகேங்களா, இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மாசுனா புக்போ. இங்கே தான் நம்மளுக்கு கேட்பாங்க நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. மாசுனா புக்போக் பதிலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மாழ்வாரை தூக்கிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மாழ்வார் டிக் பண்ணுவோம். ஆனால் இந்த லெசன்ஸில் நம்மாழ்வார் வருவார் இயற்கை வேளாண்மை. ஆனால் இந்த டெஃபினிஷன்லாம் சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா மாசுனாஃபு புக்ஃபோ அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? இந்த லெசன்ஸில் வந்து இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். நம்மாழ்வார் வந்து நமக்கு அடுத்த பேஜில் சும்மா கொடுத்துருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வேளாண்மை வந்து அதிகமாக வந்து நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தவர் வந்து நம்மாழ்வார் தான் அப்படின்ற மாதிரி கதையை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அவரை வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் பெருசாக இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம வந்து அடுத்த லெசன்ஸ் வந்துடலாம். ஓகேங்களா? ஏதிலி குருவிகள். ஏதிலி குருவிகள் எழுதியவர் வந்து யார் அப்படின்னா அழகிய பெரியவன். ஏதிலி குறிகள் எழுதியவர் யார் அப்படின்னா அழகிய பெரியவன். இந்த அழகிய பெரியவன் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து காமனாக எல்லாரும் மாதிரியே புதினம், சிறுகதை, கவிதை எல்லாத்தையும் வந்து காமனாக எழுதியிருப்பார். இவர் வந்து தகப்பன் கொடி என்னும் புதினத்திற்காக 2003 தமிழக அரசு விருது வாங்கியிருப்பார். இது இம்பார்ட்டன்ட். தகப்பன் கொடி என்ற புதினத்திற்காக தமிழக அரசு விருது வாங்கியவர் யார் அப்படின்னா அரவிந்தன் தெரியணும். அப்படின்னா அழகிய பெரியவன் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட் இவருடைய கவிதை தொகுப்புகள் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சிறுகதை பார்த்துக்கலாம். சிறுகதை வந்து பாருங்கள், இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சரு. அதுக்கப்புறம் குறடு நெறிக்கட்டு அப்படின்றது சிறுகதை தொகுப்பு. சிறுகதை எதுனா குறடு நெறிக்கட்டு. நெக்ஸ்ட்டு கவிதை தொகுப்பு பாருங்கள், உனக்கும் எனக்குமான சொல், அருப நெஞ்சு அப்படின்றதெல்லாம் கவிதை தொகுப்பு. நெக்ஸ்ட்டு கட்டுரைகள் என்ன அப்படின்னா மீள்கோணம் பெருகும் வேட்கை. மீள்கோணம் பெருகும் வேட்கைன்றது கட்டுரை தொகுப்பு. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இந்த லெசனில் தெரியணும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இதில் காமனாக இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து இயற்கை ஓரியன்டாக இருக்கும். ஒன்று வந்து விவசாயம் ஓரியன்டாக இருக்கும், அப்புறம் குருவிகள் சம்மந்தப்பட்டது இருக்கும். இப்போ வந்து மார்ச் 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக சிட்டுக்குருவி நாள். ஓகேங்களா? மார்ச் 20 வந்து காமனாக தெரிஞ்சிருக்கும். சும்மா பார்த்துக்குங்க. மார்ச் 20 வந்து உலக சிட்டுக்குருவி நாள். அப்போ அழகிய பெரியவன் அப்படின்னா அவருடைய இயற்பெயர் வந்து அரவிந்தன். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003 வந்து தமிழ்நாட்டோட அரசு விருது வாங்கியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் சிறுகதை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். குறடு நெறிக்கட்டு. நெக்ஸ்ட் கவிதை என்னன்னா உனக்கும் எனக்குமான சொல் அருப நஞ்சு அப்படின்றது கவிதை. கட்டுரை எதுனா மீள்கோணம் பெருகும் வேட்கை அப்படின்றதுலாம் கட்டுரை அப்படின்னு தெரியணும். அடுத்த லெசன் வந்து காவியம். இதில் வந்து பிரமிழ் வந்து சொல்லி எழுதியிருப்பாரு. இந்த பாட்லையும் சும்மா பார்த்துக்குங்க. இந்த கொஷின் கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காட்சியின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு சொல்லிடுவார். யார் அப்படின்னா பிரமிழ். ஓகேங்களா? அந்த பாட்லைன்னு சொன்னவர் வந்து பிரமிழ். அந்த பிரமிழ்ன்ற பெயரில் வந்து கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா சிவராமலிங்கம். ஓகேங்களா? சிவராமலிங்கம். இவர் வந்து பிரமிழ்ன்ற பெயர்லையும் எழுதியிருக்கார். வேறு என்னென்ன பேர்லாம் கவிதை வந்து புனை பெயர் எழுதியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ கவிதை ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வேறொரு புனை பெயரில் வச்சு எழுதுவாங்க. அதில் என்னென்னு பாருங்கள். என்னென்ன பேரில் இவர் எழுதியிருக்காருன்னா பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் அப்படின்ற புனைப்பெயர்களில் வந்து கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா சிவராமலிங்கம். அப்போ என்னென்ன புனைப்பெயர்கள் பாருங்கள். பிரமிழ் ஒரு பேர், பானுச்சந்திரன் 2வது, அரூப் சிவராம் அப்படின்றது 3, தருமு சிவராம் அப்படின்றது 4 பேரில் வந்து இவர் வந்து கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட கவிதைகள் முழுமையாக ஒரே இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஓரியன்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா முழுமையாக எல்லா கவிதையும் சேர்த்து பிரமிழ் கவிதைகள் லாஸ்ட்டாக ஒரு ஹெட்டிங்கே கொடுத்து ஒரு எல்லா கவிதைகளையும் ஒரே இடத்துல வச்சுட்டார். அது என்ன ஹெட்டிங் அப்படின்னா அவரோட பேர்லேயே அந்த பிரமிழ் கவிதைகள் இந்த ஒரு புனை பெயர்லேயே வந்து வச்சுட்டாரு. நெக்ஸ்ட்டு இவரோட சிறுகதை தொகுப்பு வந்து லங்கபுரி ராஜான்றது இவரோட சிறுகதை தொகுப்பு. நட்சத்திரவாசி அப்படின்றது அதோட நாடகம். இது இம்பார்ட்டன்ட். எது சிறுகதை எது நாடகம் தெரியணும் குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு. லங்கபுரி ராஜான்றது சிறுகதை தொகுப்பு, நட்சத்திரவாசின்றது வந்து நாடகம், வெயிலும் நிழலும் அப்படின்றது கட்டுரை. அப்போ எது நம்மளுக்கு தெரியணும். சிறுகதை அப்படின்னா லங்கபுரி ராஜா, நட்சத்திரவாசி அப்படின்றது நாடகம், வெயிலும் நிழலும்ன்றது கட்டுரைன்றது தெரியணும். அப்போ காமல சிவராமலிங்கம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியுது. பிரமிழ், பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருப் சிவராம் அப்படின்ற புனைப்பெயரில் வந்து இவர் எழுதியிருக்காரு. டோட்டலாக எல்லா கவிதைகளையும் சேர்த்து பிரமிழ் கவிதைகள் அப்படின்ற ஹெட்டிங்கில் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சிறுகதை வந்து லங்கபுர ராஜா, நட்சத்திரவாசின்றது நாடகம், வெயிலும் நிழலும்ன்றது கட்டுரை. அவ்வளோதான் பாயிண்ட் இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து திருமலை முருகன் பல்லு. இதில் நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா பல்லுன்றது வேளாண்மை இலக்கியம். வேளாண்மைக்கு உரிய ஒரு கவிதை தொகுப்பு தான் வந்து பல்லு அப்படின்றது இங்கே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? வேளாண்மைக்கு வந்து பாடுகின்ற பாடல் தான் பல்லு அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். இதில் வடகரை நாடு, தென்கரை நாடு அதெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாக்ஸ் ஐட்டம் நூல்வெளியும் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ பல்லு வந்து பாருங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதை வந்து நம்ம இன்னொரு நேம்னு சொல்கிறாங்க உழத்திப்பாட்டு. உழத்திப்பாட்டு அப்படின்னு பாடுகின்றது என்னது அப்படின்னா பல்லு அப்படின்னு தெரியணும். இது வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. 8th வரைக்கும் படிச்சு 10th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லாம் அதில் இருக்காது. இப்போ பல்லுன்றது உழத்திப்பாட்டுன்னு சொல்லலாம். இது வந்து தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. அப்போ புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது எது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு அப்படின்னா பல்லுன்றது தெரியணும். புலன் அப்படின்ற ஒரு இலக்கியத்தை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். அப்போ இதுலேயே வந்து 3 கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியணும். அடுத்து வந்து பாருங்கள் பின்னாடி வந்து நூல்வெளியில் போயிடலாம். ஏன்னா நூல்வெளி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்காக தான் இது பார்க்குறது. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா வடகரை நாடு, தென்கரை நாடுன்னா என்னென்னன்றது தெரியணும். அவ்வளோதான் இங்கே. ஓகே. இதில் வந்து பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில்
குற்றாலம் இந்த கொஸ்டினே வந்து குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, குற்றாலம் எந்த மாவட்டத்தில இருக்குன்னு இப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப குற்றாலம் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில இருக்கு. இந்த குற்றாலம் பக்கத்தில பண்புலிப்பட்டணம் ஓகேங்களா? பண்புலிப்பட்டணம்ன்ற ஒரு சின்ன ஊர் இருக்கு. அத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பண்பை அப்படின்னு சொல்றோம். பண்பொழில் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இப்ப இந்த புக்ல வந்து பண்புலிப்பட்டினம் குடுத்துருக்காங்க. பழைய ஓல்டு எடிஷன்ல வந்து புன்பெலிப்பட்டினமும் குடுத்துருந்தாங்க. அது கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல கூட இந்த பழைய புக் வச்சு போட்டிருப்போம். ஸோ இங்க பார்த்துக்கங்க. பண்புலிப்பட்டணம் அப்படின்னா, பண்பை, பண்பொழில் அப்படின்றது. அங்க வந்து ஒரு குன்றின் மேல முருகர் கோவில் இருக்கும். ஓகேங்களா? அந்த குன்றோட பேர் வந்து திருமலை. ஓகேங்களா? அப்ப அந்த திருமலைன்றது எங்க இருக்கு? அவ்வளோதான் கொஸ்டின் நமக்கு. அப்ப எங்க இருக்கு? திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு பக்கத்துல பண்புலி பட்டணத்துல இருக்கு. அவ்வளோதான். அந்த பண்புலி பட்டணத்த நம்ம என்ன சொல்றோம்? பண்பைன்னு சொல்றோம். அப்படி இல்ல பண்பொழில்னு சொல்றோம். அவ்வளோதான். ஓகேங்களா கான்செப்ட். இப்ப அந்த திருமலையில இருக்கிற முருகனை வந்து முருகனை வந்து பாட்டுடைய தலைவனா நெனச்சு பாடப்பட்ட பாடல் தான் திருமலை முருகன் பல்லு அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நூல்ல வந்து என்னென்ன பாவகைகள் சேர்த்து பாடியிருக்காங்க அப்படின்னா, கலித்துறை, கலிப்பா, சிந்து. கலித்துறை, கலிப்பா, சிந்து அப்படின்ற இந்த 3 வகைகள சேர்த்து நம்ம என்ன பாவகைகள சேர்த்து இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இது நம்ம என்ன பேரு சொல்லலாம் அப்படின்னா, பல்லிசை அப்படின்னும் சொல்லலாம். திருமலை அதிபர் பல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க பல்லுக்கு என்னென்னலாம் பேர் இருக்கு அப்படின்னா, காமனா பல்லு அப்படின்னா உழத்திப்பாட்டு சொல்லலாம். அது வந்து புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது சொல்லியிருக்காங்க. இங்க வந்து திருமலை முருகன் பல்ல வந்து பல்லிசைன்னு சொல்றாங்க. அப்படின்னா திருமலை அதிபர் பல்லு அப்படின்னும் சொல்றாங்க. இதுல வந்து என்ன பாவகைன்றது தான் இங்க கொஸ்டின். அவ்வளவுதான். இதை எழுதியவர் வந்து யாரு அப்படின்னா, பெரியவன் கவிராயர். இது எழுதியவர் யாருன்னா, பெரியவன் கவிராயர். இவரோட காலம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இது நூல்வெளி இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்றது, இதுல ஒரு ஒரு சொல் இருக்கு. கண்காணி அப்படின்னா கண்காணி அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க வேளாண்மையில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட நெல்லை வந்து அறுவடை செய்கிறாங்களா, அறுவடை செஞ்ச நெல்லை அந்த நெல் களத்தில் வந்து போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ நெல் அப்படின்ட்டு அளக்குறோம் பாருங்கள், அது நெல் அளவு அதை குறிக்கிறது தான் கண்காணி. ஓகேங்களா? கண்காணி அப்படின்னா கண்காணினா அதுதான் மீனிங். நெல்லை வந்து அறுவடை பண்ணி அந்த களத்தில் எவ்வளோ நெல் இருக்குது அப்படின்றத நெல்லை வந்து அளவிட செய்வது தான் கண்காணி. அப்போ அவங்கள தான் வந்து நெல்லை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்காணி அப்படின்னு அந்த மேற்பார்வையை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்காணின்றது நெல்லை வந்து நெல் அளவு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் அப்படின்னு தெரியணும். இப்போ திருமுறை பல்லில் கூறப்படுகின்ற மாடு வகைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதில் என்ன பாருங்க, காரி, நொந்திக்காலை, மால்காலை, மரைக்காலை, மயிலைக்காலை, மேழைக்காலை, செம்மறையான், கருமறையான் மாடு வகைகள் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் உழவு கருவிகள், கலப்பை, நுகம், பூட்டு, வல்லைக்கை, உழக்கோல், குழு, கயமரம், மண்வெட்டு, வடம் இதெல்லாம் வந்து உழவு கருவிகளாக யூஸ் பண்ணுறாங்க. காமனாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துக்குங்க, தெரியாததை மட்டும் பார்த்துங்க. மண் வெட்டி தெரியும், கொழு இதெல்லாம் உழவு பண்ணுறதுக்கு வந்து பேசிக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேசிக்காக நமக்கு என்ன தெரியணும், உழவு கருவிகளை கலப்பை யூஸ் பண்ணுவாங்க, பூட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாட்டுக்கு வந்து பண்ணுறது. அப்புறம் வந்து மண் வெட்டி தெரியும். அப்போ வேறு எதெல்லாம் தெரியாது அப்படின்றத பார்த்துக்கணும். வல்லக்கை, உழக்கோல், கொழு, கயமரம், வடம் இதெல்லாம் நமக்கு தெரியாததை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நுகம்ன்றது தெரியாது. அப்போ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் நல்லா. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நெல் வகைகள் வந்து எது அப்படின்றது இவ்வளோத்தையும் எதனா ஒரு ஷார்ட்கட் வந்து பார்த்துக்குங்க. நான் என்ன ஷார்ட்கட் ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி ஞாபகம் வச்சு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன சொல்கிறேன். இதில் நெல் வகைகள் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு நெல் ஆட் அண்ட் அவுட்டில் வந்து மேட்ச் இட் ஃபாலோவில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். ஓகேங்களா? 2 டைப்லேயும் இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. நெல் வகைகள் குறிப்பிடப்படுகிறது திருமலை முருகன் பல்லில் குறிப்பிடுகின்ற நெல் வகைகளில் எது இல்லாதது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே இது வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1லேயே இதில் வந்து கொஷின் வருது. ஓகேங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட்டு உள்ள அந்த லெசனுக்குள்ளே நம்மளுக்கு என்ன தெரியணும், வடகரைனா என்ன, தென்கரைனா என்ன அப்படின்னு தான் நமக்கு தெரியணும். ஜஸ்ட்டு என்ன இருக்குது அவ்வளோதான். வடகரை நாடு அப்படின்னா அது எதை மென்ஷன் பண்ணுறாங்க
அப்படின்னா திருமலை சேவகன். இருங்க, அதுக்கு முன்னாடி பொருள்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இங்கே கொடுத்துருப்பாங்க தென் ஆரிநாடு, வட ஆரிநாடு அப்படின்னா என்னன்றது. இப்போ இங்கே மீனிங் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இடங்கனி அப்படின்னா சங்கிலி. உளம் அப்படின்னா உள்ளான் பறவை. இதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உளம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட ஆரிநாடு. வட ஆரிநாடு தென் ஆரிநாடு. வட ஆரிநாடுனா திருமலை. வட ஆரிநாடு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமலை. தென் ஆரிநாடு அப்படின்னா குற்றாலம். தரளம் முத்து. தரளம் அப்படின்னா முத்து. வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் மலை. இதை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாவி தரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சை அப்படின்னா மயில். சும்மா ரீட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து ஞாபகம் வரும். கானா சோலை. இங்கே காமனா வட ஆரி நாடுனா என்னென்னு தெரியணும், தென் ஆரி நாடுனா என்னென்னு தெரியணும். அதுக்கப்புறம் விலங்குகள் ஓரியன்டாக வர்றது நமக்கு வந்து தெரியணும். இந்த இந்த ஓரெழுத்து பொருளில் பார்த்துக்குங்க. மஞ்சைன்றது மயில் அப்படின்றது தெரியணும். தரள முத்து. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துங்க. இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இப்போ இதில் இந்த வடாரி நாடு தென்னாரி நாட்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்றது இந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வடாரி நாடு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, திருமலை. அப்போ திருமலையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற கடவுள் யார் அப்படின்னா திருமலை சேவகன்ற கடவுள் வந்து அங்கே இருக்காரு. அதை ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். கூட இங்கே என்ன இருக்காமா அப்படின்னா வண்டுகள் இருக்குது. மலரில் மொய்க்கின்ற வண்டுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ளான் பறவைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மீன்கள் இருக்குது. அந்த மீன் வந்து பாருங்கள், தாமரை தடாகத்தில் துள்ளி குதிக்கின்ற மீன்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சங்குகள் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க பெண்கள் வந்து மழையை மழை பெய் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே மழை என்ன பண்ணுவோமா பெய்யும் அப்படின்ற மாதிரி உவமைகள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ வடகரை நாடு அப்படின்னா திருமலை. இப்போ திருமலை சேவகன் வந்து அங்கே கடவுளாக வணங்குறாங்க. வண்டுகள் இருக்குது, உள்ளான் பறவைகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, சங்குகள் இருக்குது. மழை பெய்யினா பொழியும் அப்படின்றது எங்கே அப்படின்னா வடகரை நாடுன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தென்கரை நாடு. தென்கரை நாடு அப்படின்னா அங்கே யார் இருக்காரு அப்படின்னா குற்றாலநாதர் இருப்பார். குற்றாலம் தானே தென்கரை நாடுனா, அப்போ அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா குற்றாலநாதர் வந்து இருக்காரு. இங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சால் போதும். அகில் புகை இருக்கும். மாளிகைகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அகில் புகையை கொண்டு நறுமணமாக இருக்கும். அதை வச்சு வீடு கட்டியிருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செங்கோல் வந்து அங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. செங்கோலை கொண்ட மன்னர் வந்து அந்த நீதி தவறாமல் காவல் காப்பார் அந்த நாட்டை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அகில் புகை அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். செங்கோலை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும். அங்கே இருக்கிற குளங்களோட அலைகளை வந்து முத்துக்கள் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். குளங்கள் இங்கே வந்து கடல்னு கிடையாது, குளங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தென்கரை நாடுல குற்றாலத்தில். அப்போ குற்றாலத்தோட அலைகளை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துக்கள் கூட கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த லெசன்ஸில் வந்து இது மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஓகே தான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து இது வந்து ஃபஸ்ட் பார்ட் இதோட பார்த்துக்கலாம். அடுத்த லெசன் ஐங்குறு நூறு வந்து நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா.